திருப்பனந்தாளில் உள்ள சிவபெருமானுக்கு தடாகை என்ற பெண் பூஜைகளை எல்லாம் முடித்துவிட்டு மாலை அணிவிக்கும் சமயத்தில் அவளின் ஆடை நழுவியதாம். 2 முழங்கைகளாலும் பிடித்துக்கொண்டு மாலை போட முடியாமல் தவித்தாலாம். அவளின் இந்த நிலையை கண்ட சிவன் தன்னுடைய திருமேனியை வளைந்து கொடுத்தாராம். மாலையும் அணிவித்துவிட்டு பூஜையை முடித்து மகிழ்ச்சியாக சென்றாளாம். அன்று முதல் சிவலிங்கம் சாய்ந்தே இருந்ததாம். சோழ மன்னனுக்கு இது தெரியவர யானைகளை கொண்டு நிமிர்த்த முயற்சி செய்தாராம். ஒன்றுமே முடியவில்லை. இந்த செய்தி ஊர் முழுக்க பரவ குங்குலிய கலைய நாயனாருக்கும் இந்த செய்தி எட்ட அவர் தூபம் போடும் பணியை தன்னுடைய சொத்து முதற்கொண்டு விற்று செய்தவர் சிவபெருமானுக்காக. அவர் திருப்பனந்தாள் வந்தாராம். தூபம் போட்டுவிட்டு பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கொண்டே ஒரு கயிறை எடுத்து தன்னுடைய கழுத்திலும் இன்னொரு முனையை சிவலிங்கத்தின் மீதும் கட்டிவிட்டு இழுக்க முயற்சி செய்தாராம். சிறிது நேரத்திலேயே சிவலிங்கம் நிமிர்ந்து நின்றதா. அதாவது ஒரு பெண்ணின் அன்பிற்காக வளைந்து கொடுத்த சிவன் கலையனாரின் அன்பிற்காக நிமிர்ந்தாராம். இந்த கோவில் திருப்பனந்தாளில் உள்ளது. கலையனாரின் பக்தியையும் இறைவனையும் கட்டுப்பட வைத்த அன்பின் திறனையும் கண்டு மன்னன் மக்களும் அவரை வாழ்த்தினார்கள்.